இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியில் ஆதாயம் அடைந்தவர்கள் இருந்தாலும் கூட கோடீஸ்வரர்கள் அதாவது கோடீஸ்வரர் டாலர் கோடீஸ்வரர்கள் அவங்க கிட்ட 100 கோடி டாலர் வச்சுக்கிறவங்க கிட்ட ஒப்பிடும்போது இது ரொம்ப 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 சொற்பமாக தான் இருக்குது. இப்போ கூட நம்ம சொல்கிறோம், ஏங்க இவ்வளோ வந்துருச்சு, வளர்ச்சி வந்துருச்சு, ஐடி கையில் காசு, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட அந்த எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக இருக்குது. பெரும் கோடீஸ்வரர்கள் கிட்ட தான் வந்து இந்தியாவினுடைய எல்லா வளங்களும் குவிந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டு சராசரி கணக்கு போடுறாங்க உலக அளவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து $69,000 மேலே சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா $9,000 தான் வருமானம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டு வருமானத்தில். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஜப்பானை விட நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் இந்தியா முன்னுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற வருமான இடைவெளி நீங்கள் பார்த்தீங்கன்னா $30,000 மேலே வருமான இடைவெளி இருக்குன்றான். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் $69,600 சராசரி, ஆண்டு சராசரி. சைனாவில் $21,500, அதே மாதிரி ஜெர்மனில் $51,500, ஜப்பானில் $45,000. அதுவே இந்தியாவுக்கு வந்து அப்படியே சல்லுன்னு $9,000 தான் ஆண்டு வராமன்னா சராசரியாக இருக்குன்றான். நீங்கள் சராசரின்னு போட்டிங்கன்னா கூலி வேலை செய்கிறவரும் அம்பானி அதானி மாதிரி சம்பாதிக்கிறவரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கூட்டி ஒட்டுமொத்த மக்கள் தொகையை வச்சு வகுக்கிறது தான் இந்த சராசரி. அப்படி சராசரி போட்டாலே இந்தியா வந்து பின்னாடி இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப்பானை விட நாங்கள் முன்னேறிட்டோன்றாங்க.